Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ், கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம், எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸாகவே மார்க்கெட்டை வந்து இந்த டிமாண்ட்லேருந்து பை இருக்குது, இந்த டிமாண்ட்லேருந்து செல் இருக்குது அப்படின்றத நம்ம எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசஸாக நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ நம்மளோட ரெக்கார்டிங், எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ட்ரிஸ் வந்து போயிருந்தோம். அது என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூரோயிஸ்டியில் என்ட்ரி வந்து போயிருந்தோம். அது எஸ்எல். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட், அப்புறம் இந்த டிமாண்டில் பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டிமாண்டில் மார்க்கெட் வந்து உள்ளே வரோம். ஸோ 15 மினிட்ஸில் போயிட்டு நம்ம ரீஃபைன்மெண்ட் வந்துருக்கு. ரீஃபைன்மெண்ட்டில் பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 5 மினிட்ல என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே சோச் வந்து கொடுத்துட்டான். ஸோ சோச் கொடுத்ததுனால இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம பை வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமாண்டில் நம்ம பை வந்து போயிருந்தோம். நமக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பிரேக் ஈவனும் மார்க்கெட் கொடுக்கல. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம வந்து எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 2 என்ட்ரி வந்து நம்ம இதில் வந்து போயிருந்தோம். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஒரு டைரக்ட் என்ட்ரியும் அடுத்தது ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியும் போயிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரியை மட்டும்தான் என்னோடய டிஸ்கார்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, சரி, இப்போ மார்க்கெட் வந்து எனக்கு 2 என்ட்ரியும் வந்து பிரேக் ஈவன் வந்து இந்த இடத்துல வந்து எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $18 வந்து லாஸ் ஆகிடுச்சு. இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா $49 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல லாஸ் வந்து ஆயிடுச்சு. சரி, ஓகே. அடுத்தது இன்றைக்கி வேறு எங்கே என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ண டிமாண்டுக்கு இன்னும் மார்க்கெட் வரல. ஓகேங்களா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தால் பை போகலான்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து இன்னும் டிமாண்டுக்கு வரல. டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஓவில் ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து செல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். 5 மினிட் அண்ட் 1 மினிட்ல என்ட்ரி வந்து போயிருந்தோம். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா, பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். இந்த என்ட்ரி நம்ம போட்டிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ண சொல்லிட்டோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆயிடுச்சு, பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இதில் எனக்கு வந்து எவ்வளோ லாஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்டி ஜேபிஒய் 0 லாஸ் 0 ப்ராஃபிட். இதில் எனக்கு வந்து லாஸும் இல்லை, ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகேங்களா, இந்த 2 என்ட்ரி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்த என்ட்ரி. ஓகேங்களா, நான் வந்து ஒரு புது என்ட்ரிஸ் வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். அது ட்ரை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லாஸஸ் தான். ஓகேங்களா, ஜிபிபி யூஎஸ்டியில் இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து இதில் போயிருந்தோம். ஸோ ஓகே, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து நான் போயிருந்தேன் பை. ஓகேங்களா, இந்த டிமாண்டுக்கு. ஸோ இது வந்து நம்மளோட டிஸ்கார்டில் வந்து நான் கொடுக்கல. இது வந்து நான் ஒரு புது என்ட்ரி நானே ட்ரை பண்ணேன். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு $50 வந்து லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் யூஎஸ்டி இப்போது யூரோ யூஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் நான் இன்றைக்கி அதிகமாக போயிருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால அது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இதில் வந்து லாஸஸ் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அப்புறம் எஸ்டர்டே போட்டிருந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ யூரோ யூஎஸ்டியில் அது ஒரு பை என்ட்ரி. அது வந்து நியூ ஸ்ட்ராட்டஜி. அதை பற்றி அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து ஃபியூச்சரில் போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ் பண்ண என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா $568 வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, இன்றைக்கி 2 என்ட்ரி தான் வந்து போட்டிருக்கணும். ஓகேங்களா, ஒன்று பிரேக் ஈவன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லாஸ். ஓகேங்களா, இந்த 2 என்ட்ரி தான். நான் வந்து அதிகமான என்ட்ரி நான் போட்டதுக்கு ரீசன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சின்ன சின்ன ரிஸ்க் வச்சு நான் அது ரியல் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா, அது நான் பண்ணிகிட்ருக்கனால இந்த சின்ன சின்ன லாஸஸ் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லாஸ், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா $50. ஓகேங்களா, இன்னொன்று பிரேக் ஈவன், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.
ஓகேங்களா? லாஸும் இல்ல, ப்ராஃபிட் இல்ல. அப்ப இன்னைக்கு உண்டான லாஸ்ன்றது $50. ஓகேங்களா? ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு லாஸ் பண்ணது $50. $50 கிடையாது. அவங்களோட லாஸுக்கு 0.5% வந்து லாஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ, நமக்கு ட்ரேடு வந்து ஒரு ஃபெயிலியர், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஈவன் குடுத்துருச்சு. இப்ப லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துக்கிட்டோம்னா, அடுத்து பணம் சம்பாரிக்கவே முடியாது. ஓகேங்களா? அடுத்த வழி என்ன அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுல 3 டிமாண்ட் வந்து குடுத்துருக்கேன். இது 1, இது 1, இது 1 குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செகண்ட் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழ இருக்கிறதும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இருந்தாலும் இதுதான் வந்து டிமாண்ட். 15 மினிட்ஸ் வந்து போறோம். இத வந்து ரிமூவ் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் போயிட்டு மார்க்கெட் வந்து இதுல ரீஃபைனான்ஸ் வந்து குடுத்துருக்கானா அப்படின்றத வந்து செக் பண்ணுவோம். நமக்கு ஃபர்ஸ்ட் ரீஃபைன்மென்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இங்க மிட்டிகேஷன் கீழ ஒரு ரீஃபைன்மென்ட் இருக்கு. கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் இப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட்ல 15 மினிட்ஸ் போறோம். 15 மினிட்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல நமக்கு ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? பட் எனக்கு ஒரு ஹோப் இல்ல. இந்த இடத்துல நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மார்க்கெட் என்ன சொல்லுதோ அத ஃபாலோ பண்ணுவோம். அது லாஸா இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து குடுக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ இத வந்து பிரேக் பண்ணா, சூஸ் பண்ணா நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். கீழ வந்து கட் பண்ணியிருக்கான். இது யாரு கட் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இங்க யாரு கட் பண்ணியிருக்கான்னா, நியூயார்க் கட் பண்ணல. அப்போ இந்த கட் அப்படின்றது ஃபேக் கட். இப்போ நம்ம இத ட்ரை பண்ணக்கூடாது. இது சோர்ஸ் கிடையாது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 11:25 ஆகுது. இதுக்கு மேல நம்ம ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லிக்விடிட்டி இல்லாம மார்க்கெட் வந்து அப்படியே கீழ போயிட்டு, இங்க இருந்து கூட நாளைக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்க சான்ஸ் இருக்கு. அதனால இப்போதைக்கு ட்ரை பண்ண வேணாம். பட் இதெல்லாம் டிமாண்ட்ஸ். செஷன்ஸ்ல இந்த டிமாண்டுக்கு வந்தா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆயி கீழ மார்க்கெட் செல் ஆயி கீழ போறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு. அப்புறம் டெய்லிக்கு போங்க. டெய்லியோட இந்த டிமாண்ட் பிரேக் ஆகுதான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. இந்த டிமாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் கண்டிப்பா செல் ஆயிடும். ஓகேங்களா? இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்து போகும். ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டா? சரி, ஓகே. அடுத்தது கோல்டு பார்த்துட்டோம். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து பார்த்துட்டோம். யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து ஸ்டில் நமக்கு மார்க்கெட் கண்ட்ரோல்டு. ஓகேங்களா? நமக்கு இந்த மாரி ரீஃபைன்மென்ட் பெருசா இருந்தால், நமக்கு இந்த மாரி ஃபெயிலியர்ஸ் நடக்கும். அதனால தான் ஒரு ஓல்டு வீடியோஸ்ல வந்து இந்த ரீஃபைன்மென்ட்க்கு ஒரு ரீஃபைன்மென்ட் எடுத்திருந்தேன். ஏன்னா, இவ்வளோ தூரம் போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து எடுத்திருந்தேன். மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஓகேங்களா? டீப்பரா உள்ள இறங்கிட்டான். ஓகேங்களா? டீப்பா உள்ள இறங்கிட்டான். இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் வந்து குடுத்தது. 5 மினிட், 1 மினிட் வந்து போனோம். 5 மினிட்ல நம்ம வந்து ஹெவி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய லோலாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ட்ரி வந்து போட்டோம். கரெக்ட் தான். நம்ம போன என்ட்ரி இஸ் குட் என்ட்ரி தான். அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஈவன் வந்து குடுத்துருக்கு. நம்ம அனலைஸ் பண்ணது கரெக்ட். மார்க்கெட் மேல போகணும் அப்படின்னா பிரேக் ஈவன் குடுக்கும். ஓகேங்களா? அதனால தான் மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் ஈவன் குடுத்துருக்கு. நோ ரிஸ்க். இப்போ இந்த இடத்துல நம்ம 4 ஹவர் வந்து சப்ளை வந்து எடுக்கிறோம். இப்போ டீப்பரா உள்ள இறங்கியிருக்கான். இந்த ரீஃபைன்மென்ட்க்குள்ள டீப்பரா உள்ள இறங்கியிருக்கான். இப்படி கூட பாருங்க. இப்படி பார்க்கும்போதே தெரியும். நல்லா டீப்பா உள்ள இறங்கிட்டானா, ஸோ 15 மினிட்ஸ் போவோம். 15 மினிட்ஸ்ல நம்ம இந்த இடத்துல ஏதாவது கன்ஃபர்மேஷன் குடுக்குதா அப்படின்றத பார்க்கணும். 5 மினிட் போகக்கூடாது. ஓகேங்களா? டெய்லி 4 ஹவர் 15 மினிட்ஸ். ஓகேங்களா? 5 மினிட் போகக்கூடாது. ஓகேங்களா? 5 மினிட் போகாதீங்க. சரி. இப்போ மார்க்கெட் நல்லா பாருங்க. இங்க வந்திருக்கு. ஒரு ஸ்விங்க கிரியேட் பண்ணி இப்படி போகலாம். நைட் மார்க்கெட். போயிட்டு அப்புறம் கன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். அப்ப ஸ்விங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, எங்க கிரியேட் பண்ணணும்? நல்லா பாருங்க. எங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் இங்க இருந்து இப்படி வந்துட்டு, இங்க இருந்து இப்படி போகலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. 5 மினிட் போறோம். 5 மினிட்ல நமக்கு டிமாண்ட் இருக்கு. 1 மினிட் போறோம். 1 மினிட்ல மார்க்கெட் வந்து இங்க இருந்து கிளம்பிட்டான் மேல. ஓகேங்களா? இப்போ 1 மினிட்டுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா, இங்க தான் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஆனா டார்கெட்டே இதுதான். இதுதான் டார்கெட். மார்க்கெட் வந்து இங்க கண்ட்ரோல் எடுத்து
இதை டிபியாக எடுக்கணும் மார்க்கெட். ஓகேங்களா? ஆனால் இப்போது நமக்கு சுச்சுவேஷன் இதுதான் சோச்சுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்போது டிபி எடுத்துட்டதுக்கு அப்புறமா ஒரு என்ட்ரி நம்ம போடக்கூடாது. நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டா? இது சோச்சாகவும் இருக்குது, ஃப்ளிப் என்ட்ரிக்கு இது டிபியாகவும் இருக்குது. அப்போது நமக்கு சோச் கிடைக்கணும். அப்போ சோச் கிடைக்கணும் அப்படின்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை எடுத்தால் சோச்சு, ஃப்ளிப்புக்கு இதுதான் டிபி. ஆஃப்டர் டிபி நம்ம என்ட்ரி ஆனோம்னா ஃப்ளிப்போட ஒர்க்கே முடிஞ்சிடும், ஃப்ளிப்போட கன்ஃபர்மேஷன்ஸ் ஒர்க் ஆகாது, மார்க்கெட் கீழே போயிடும். அண்டர்ஸ்டாண்டா? அப்போது இந்த இடத்துல நம்ம எப்படி என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி கிடையாது நமக்கு. ஓகேங்களா? இங்கே ஒரு டிமாண்ட் எடுத்துங்க, 1 மினிட்டுக்கு கீழே போகணும், பட் 1 மினிட்டுக்கு கீழே போக வேண்டாம். ஓகேங்களா? இப்போது இங்கே மார்க்கெட் வந்திருக்கு, இங்கே ஒரு ஹை போயிருக்கு, இங்கே மார்க்கெட் வந்திருக்கு, இங்கே ஒரு ஹை போயிருக்கு, இங்கே கீழே வந்திருக்கு, இங்கே பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து பிரேக் ஆயிருக்கு, இது மிட்டிகேட் ஆயிருக்கு, மிட்டிகேட் ஆகிட்டு இங்கே மேலே போயிருக்கு. அப்போது இதோட 50%க்கு மார்க்கெட் வந்துட்டு பை ஆகலாம். 50%க்கு வந்துட்டான். இப்போ ஒரு பை வந்து போடுவோம், இந்த இடத்துல பை போடுவோம், இந்த இடத்துல எஸ்எல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதோட டிபி எங்கே வைக்கலாம்? இந்த ஹையில் வைக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 1:4. 1:4 நம்ம பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு 1:4 வந்து நம்ம, என்னோட ஒப்பீனியன் 1:4 பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி போயிட்டு இங்கே இந்த ஹை வந்து எடுக்கலாம். இந்த ஹையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நைட்டு மார்க்கெட்லாம் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறமா நமக்கு கீழே வந்தால் எதில் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? இப்போது நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு இப்படி. ஓகேங்களா? இப்படி வந்துருச்சு. இங்கேருந்து பொறுமையாக மார்க்கெட் வந்து நைட்டு மார்க்கெட்டில் இப்படி போயிட்டுருக்கான்னு வச்சுக்கலாம். இப்படி போய் இதை எடுத்துகிட்டு கீழே வந்துட்டான்னு வைங்களேன், நமக்கு மேலே சப்ளை கிடச்சிரும். அங்கேருந்து நம்ம செல் பண்ணலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இதை வந்து நம்ம போட்டு வைக்கலாம். பட் இப்போது இது வந்து இதுதான் வந்து ரூல், இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இப்படி தான் என்ட்ரி போகணும். ஆனால் இப்போ டைம் என்ன? 11:30. இந்த டைமில் என்ட்ரி போகக்கூடாது. லிக்விடிட்டி பத்தலை அப்படின்னா நமக்கு இந்த லோ வந்து அடிக்கும். ஓகேங்களா? இன்னும் கூட எஸ்எல் வந்து கீழே வைக்கணும். இப்படி லிக்விடிட்டி பத்தலை அப்படின்னா இந்த லோவை அடிச்சுட்டு இந்த எஸ்எல்லை கூட கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது செஷன் என்ட்ரினா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ 11:30, இப்போ வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் இதுதான் வந்து ரூல், இப்படி தான் வந்து என்ட்ரி போகணும். ஓகேங்களா? சரி, அப்போது 5 மினிட் 15 மினிட்ஸ். நம்ம 15 மினிட்ஸில் இப்போ மார்க்கெட் மேலே போனால் கூட, ஸ்லோவாக மேலே போனால் கூட நம்ம கீழே இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துடலாம், எடுத்து சப்ளைலேருந்து செல் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதில் தான் நம்ம வந்து செல் வந்து பண்ண போகிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டெய்லியில் சப்ளை நம்ம எடுக்கிறோம், பட் வீக்லியில் இந்த சப்ளைக்காக மேலே போயிட்டுருக்கான். அதனால் இங்கே இந்த சப்ளை ஃபெயிலியர் ஆகவும் சான்ஸ் இருக்குது. நம்ம 4 ஹவரில் போயிட்டு டெய்லியில் 4 ஹவரில் டெய்லியில் போயிட்டு இங்கே நம்ம செல் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு கவுண்டர். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஒரு கவுண்டர் தான். ஓகேங்களா? சரி, இதில் நம்ம என்ட்ரி வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? இதில் நம்ம ஒரு என்ட்ரி பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? இது எவ்வளோக்கு நம்ம வந்து என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை வந்து எடுத்திருந்தோம், இந்த சப்ளை எடுத்திருந்தோம். ஸோ செல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு எஸ்எல் வந்து இங்கே வச்சுருந்தோம். கரெக்டாக இங்கே வந்து செட் பண்ணியிருந்தோம் இங்கே. ஓகேங்களா? இதோட டிபி வந்து நம்ம எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம கண்ட்ரோல் வந்து இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லோ வரைக்கும் கொடுக்கறது பெட்டர். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ வரைக்கும் கொடுக்கறது பெட்டர். ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மினிட் போவோம். இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். எவ்வளோ இருக்குது? நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் பார்க்கணும் எவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணக்கூடிய என்ட்ரி இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ரிஸ்க்குன்றது $50 தான் இருக்கணும். இப்போ எனக்கு இது வந்து பிரேக் ஈவன் போயிடுச்சு. இன்கேஸ் இது வந்து எனக்கு லாஸ் ஆயிருந்தால் $50. ஓகேங்களா? $50 வந்து லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ இந்த $50க்கு நமக்கு இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கணும். இப்படி தான் பிடிச்சி ட்ரேட் பண்ணணும். இப்படி பிடிச்சி ட்ரேட் பண்ணாமல் சின்ன சின்ன ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுறதுனால பிரயோஜனமே கிடையாது. ஓகேங்களா? ட்ரேடிங்கில் பிரயோஜனமே கிடையாது.
ஓகேங்களா? இந்த ட்ரேடிங்ன்றது இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கே சம்பாரிக்கணுன்றது அது பாசிபிளே கிடையாது ஆக்சுவலா. நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ட்ரேடிங்கில் ரொம்ப வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி அடித்தா தான் அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டுக்கு நம்மளால் அதை எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ப்ராஃபிட்ன்றது பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? சரி. அப்போது இப்படி ஒரு லெவல் நான் வந்து வைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே போகுமா? மார்க்கெட் வந்து இங்கே போகுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஒன்றும் இல்லை, போனால் ப்ராஃபிட்டு, அப்படி போகலைன்னா ஜீரோ லாஸ், ஜீரோ ப்ராஃபிட் இருக்கணும். இன்றைக்கி எனக்கு நடந்த மாதிரி ஜீரோவாக இருக்கணும். ஓகேங்களா? வந்தால் ப்ராஃபிட் வரணும், போனால் ஜீரோவாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான். அப்போ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? இவ்வளோ தூரம் வந்துட்டு நிறையவே ஒரு பெரிய ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்புறமா போயிட்டு எனக்கு பிரேக் ஈவன் வந்து ஹிட் பண்ணிட்டான். ஜீரோ லாஸ் ஜீரோ ப்ராஃபிட் தான். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருந்தது, இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தோற்றுருவீங்க. ஓகேங்களா? அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் அடுத்த லிக்விடிட்டி எங்கே இருக்கணும், எங்கே போய் மார்க்கெட் எடுக்குன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட டிபி. ஓகேங்களா? அதுதான் உங்களோட டிபியாக இருக்கணும். ஸோ அந்த டிபியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எப்பயுமே பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டு மேலே போகாது எப்பயுமே. ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா பாதி தூரம் வந்துட்டு மேலே போகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அடுத்த லிக்விடிட்டியை எடுத்துரும். அதாவது ஒரு 2 என்ட்ரி போயிருக்கு அப்படின்னா அதை பார்த்து எஃபெக்ட் ஆகாதீங்க. உங்களை வந்து மார்க்கெட் ஏமாற்றும் நல்லா. ஓகேங்களா? மைண்டை ஃபோக்கஸ்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இந்த இடத்துல மேலே தான் வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ கீழேயும் வரலாம், ஏன்னா நைட்டு மார்க்கெட். பட் ஸ்ட்ராட்டஜின்றது இதுதான். ஓகேங்களா? நமக்கு இந்த ஹையை பொறுமையாக போய் எடுக்கணும், மெதுவாக போகணும் அப்படி. ஓகேங்களா? பொறுமையாக போய் எடுத்தால் தான் நமக்கு ஒரு ஸ்விங்கு மாதிரி நல்லா க்ரியேட் ஆகும். அதுலேருந்து நம்ம செல் பண்ணுவோம் நாளைக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட்டை வந்து பார்த்துருவோம். டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி வரல, இது டிமாண்டுக்கு வந்தால் என்ட்ரி, மார்க்கெட் வரல. இது வந்து பாருங்கள், ஜிபிபி செஃப்பு. இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி வந்தான், ரீஃபண்ட் பண்ணிட்டு போனால், மிட்டிகேட் பண்ணால் 1 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன். 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு சப்ளை வந்து கொடுத்துருந்தான். ஓகேங்களா? இந்த இடத்துல 1 மினிட்ல சப்ளை வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? இந்த சப்ளையில் டைரெக்டாக நம்ம என்ட்ரி வந்து போயிருந்தோம். பட் எனக்கு வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகலை. ஓகேங்களா? இந்த இடத்துல மிட்டிகேட் ஆகலை. மார்க்கெட் வந்து கீழே போயிட்டான். இங்கே ஒரு சப்ளை இருந்தது. இந்த சப்ளையிலேருந்து மார்க்கெட் வந்து எகைன் கீழே வந்து போயிருக்கான். அப்படி கீழே போயிருந்தாலும் நமக்கு பிரேக் ஈவன் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல பிரேக் ஈவன் தான் ஹிட்டு. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் ஈவன் ஹிட்டு. பிரேக் ஈவன் ஹிட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எகைன் மேலே போக சான்ஸ் இருக்குது. அப்போ இது மிட்டிகேட் பண்ணாதனால மார்க்கெட் இதை வந்து நமக்கு லிக்விடிட்டியாக எடுக்க, ஒரு பைசல் லிக்விடிட்டியாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்ட்ரி வந்து இப்போது போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து நான் எப்படி என்ட்ரி போட்டிருக்கேன்னா 0.25 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் எகைன் ஒரு 0.25 வந்து யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை, ரிஸ்க் ஆகிட்டா கம்மியான ரிஸ்க் தான் வந்து ஆகும். குட்டி ரிஸ்க், ஒரு சின்ன ரிஸ்க் தான். $50 வந்து ரிஸ்க் ஆகும், இல்லைனா ஒரு $25 வந்து ரிஸ்க் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். இதோட ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து பாருங்கள், 1:52. ஓகேங்களா? ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் அதையும் தாண்டி போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸோட லோவில் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி. ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்தானா கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நான் ஒரு பிளான் வந்து பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வரல. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளைக்கு போனால் செல் வந்து பண்ணலாம், மார்க்கெட் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் மார்க்கெட் வந்து கொடுக்கல. ஸோ இந்த சப்ளையை எடுத்து இதில் கன்ஃபர்மேஷன் பார்க்க சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம 5 மினிட்டும் சரி, 1 மினிட்டும் சரி, எப்படி போனாலும் நமக்கு நோ கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் இருக்குமே, எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க, இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கு 5 மினிட் வந்து போகிறோம். 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. நமக்கு 1 மினிட் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல 5 மினிட்ல தான் இருக்கும். இங்கே மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது தான் 1 மினிட்டுக்கு போகணும். அப்போது மார்க்கெட் வந்த அந்த 1 மினிட்டுக்கு வந்திருக்குல்ல, இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். கன்ஃபர்மேஷன் இல்லை. அண்டர்ஸ்டாண்டா? இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. புரியுதுங்களா? மறுபடியும் சொல்கிறேன், 5 மினிட் இங்கே ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணலை. அப்போ நம்ம 5 மினிட்ல தான் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே மிட்டிகேட் பண்ணல, 5 மினிட்ல தான் இருக்கணும். இங்கே மிட்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம 1 மினிட் போகணும்.
அப்போது நம்ம 1 மினிட் போய் பார்க்கும்போது நமக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இது கன்ஃபர்மேஷனே கிடையாது. ஓகேங்களா? இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வரோம். பாஸ்ட் மார்க்கெட்டில் நமக்கு லோ பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை எடுக்கக்கூடாது. ஸோ ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நோ கன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கான ரீசன். நான் இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான காரணம், இது பிரேக் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து கன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன். ஸோ பிரேக் ஆயிடுச்சு. நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா? சரி. இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து எடுத்துட்டான். இப்போ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. கவுண்டர் தான் நம்ம ட்ரை பண்ணோம். கவுண்டரே ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம விட்டுற வேண்டியதான் இந்த இடத்துல. அடுத்தது நமக்கு இன்னும் எங்கேயுமே நம்ம மார்க்கெட் வந்து வரலை. அடுத்தது ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு செல் வந்து போயிருந்தோம். இது எப்படி செல் வந்து போயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சப்ளை இருக்குது. இந்த சப்ளைக்கு மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். 15 மினிட்ஸில் ரீஃபண்ட் மிட்டிகேட் பண்ணுறான். 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா, இந்த சோர்ஸ் வந்து எடுத்திருக்கானா. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் சப்ளை. இதில் ஒரு டிசிஷனல் சப்ளை வந்து இருந்தது. இந்த சப்ளையில் நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் எந்த ஒரு மூவும் நம்ம கொடுக்கல. பட் இங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபால் டவுன் ஆகிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ ஃபுல் ஃபால் ஆகிருக்கு. பட் ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ராடே. ஓகேங்களா? மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் கொடுக்கும். அதெல்லாம் ஏமாந்துட்டு நம்ம அடுத்தடுத்து என்ட்ரி போடக்கூடாது. இப்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி. ஓகேங்களா? இது வந்து ஒரு லிக்விடிட்டி. இப்போ மார்க்கெட் இதை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு இது மேலே வந்து கூட நமக்கு கண்ட்ரோல் எடுத்து கீழே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சப்ளையில் மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் 0.25% வந்து ரிஸ்க் வந்து எடுத்து ஒரு ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த இடத்துல செல் வந்து பண்ணுவேன். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.25 வந்து இருக்கும். இன்கேஸ் நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 5% 0.5% வந்து லாஸ் பண்ணுவேன். இன்கேஸ் நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இதை வந்து ஃபெயிலும் பண்ணலாம். அப்போது ஃபெயில் பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படின்றத ஒரு பிளான் வந்து பண்ணிக்கணும். இப்போது இந்த சப்ளை ஃபெயில் பண்ணிட்டான்னா இந்த சப்ளைக்கு போவான், இங்கேருந்து செல் ஆவான். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளான். இந்த டிமாண்ட் வரைக்குமே போயிடுவான் மார்க்கெட். ஓகேங்களா? சரி, அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த என்ட்ரிஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம லாஸஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஒரே ஒரு $50 லாஸ் அண்டு $0 லாஸ் வந்து பண்ணியிருக்கணும். இன்றைக்கி என்டையர் டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் $50 தான் வந்து லாஸ் ஆகிருக்கணும். நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல சம் ஆஃப் த என்ட்ரிஸ் வந்து நான் ட்ரை பண்ணனால கொஞ்சம் லாஸ் இருந்தாலும் $258 வந்து எனக்கு ப்ராஃபிட் தான் இன்றைக்கி. ஓகேங்களா? இதுதான் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டோட பவர்ஃபுல். ஓகேங்களா? எஸ்எம்சின்ற அந்த ஒரு கான்செப்டோட பவர் அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்டோட பவரும் இதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, யூஎஸ்டி ஜேபிஓவில் மார்க்கெட் அது என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். மார்க்கெட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்? ஸோ 1 மினிட்ல இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து போயிட்டான். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இதை பிரேக் ஈவன் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம என்ட்ரி போயிருந்தால் கூட இது பிரேக் ஈவன் என்ட்ரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்னா இது ஜஸ்ட்டு பிரேக் ஈவன் வந்து பண்ணி வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கரெக்டாக ரூலை வந்து ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் மார்னிங் பார்க்கும்போது இந்த ஹையை ஈஸியாகவே எடுத்துருக்கோம் மார்க்கெட். சரி, அப்போது நம்ம 5 மினிட் எஸ் இப்போ வந்து 15 மினிட்ஸ் வந்து மார்க்கெட் டைரெக்டாக மேலே வந்துட்டுருக்கான். ஸோ டைரெக்டாக வர்றது நமக்கு வந்து யூஸ்லெஸ் தான். ஓகேங்களா? டிபி போகிறான் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பிரேக் வந்து நடந்து நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுக்கலனா சப்ளை பிரேக் ஆகிடும். டெய்லி சப்ளை ஃபார் ரீஃபண்ட்மெண்ட் 15 மினிட்ஸில் நமக்கு கரெக்டான ரெக்கவர் இல்லை. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் கரெக்டான ரெக்கவர் வந்து இல்லை. ஸோ ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. சப்ளை ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். 5 மினிட் போகக்கூடாது, 15 மினிட்ஸ் போகணும். ரைட்டா?
சரி ஓகே. ஓகே. இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா, உங்க ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹேப்பியா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.